அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் 22, இறை தூதர்களை நம்புதல் சம்பந்தமான தொடரில் இது பாகம் 6. இது இறுதியான பாகம். இதில் நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கலாமா என்பதை பற்றி உறுதியாக தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஏராளமான முரண்பாடுகள் இதை பற்றி இருக்கு. சரியா? அவர்கள் அவங்களுக்கு விருப்பம் பார்க்க என்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி மக்களை குழப்பக்கூடிய ஒரு நிலைமை இந்த சப்ஜெக்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட செய்திகளை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? பாரபட்சங்கிறது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. சில நபிமார்களுக்கு அல்லாஹ் உயர்வு, சில நபிமார்கள் வேறு சில உயர்வுகளை அல்லாஹ் தந்திருக்கலாம். அதனால் எந்த ஒரு நபிக்கு மத்தியிலையும் நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாது என்பது நம்பிக்கையில் முக்கியமாக நம்ம உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு செயல். ஆக நபிமார்களுக்கு எந்தெந்த சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியுள்ளானோ அதை கொண்டு தான் அவர்களை நாம் சிறப்பிக்க வேண்டும். அது அல்லாமல் நாமளாக ஒரு சிறப்பை உண்டாக்கி என்ன பண்ணிடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. பல நபிமார்களுக்கு பல டிஃப்ரெண்டான சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை அப்படியே நம்ப வேண்டும். அதற்குள்ளே தான் நம்மளுடைய விளக்கம் அமைய வேண்டும். நாம நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது. இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறான், அவனது தூதர்களில் எவருக்கிடையேயும் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்று மூமின்கள் கூறுவார்கள் என்று 2வது அத்தியாயம் 285வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இதில் எல்லை மீறிவிடக்கூடாது. எந்த ஒன்றையும் கூட்டி குறைச்சி பேசி பாவத்துக்கு ஆளாக்கி விடக்கூடாது. 6 நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களில் மிக இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, நபிமார்களுக்கு மத்தியில் பாரபட்சம் நாங்கள் காட்ட மாட்டோம் என்று கூற வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு நிபந்தனையை நமக்கு போட்டுக்கிறான். 2வது அத்தியாயம் 185. சரியாக இதை விளங்கி கொண்ட மக்களாக நபிமார்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பாரபட்சத்தையும் காட்டாமல் அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லியிருக்கிறானோ அப்படியே முழுமையாக ஏற்று நம்ப வேண்டும். அதில் நம்ம உறுதியாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.